அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு இன்று பதவி இருக்கும் சிஎம் விஜய் அண்ணன் அவர்களுக்கான பதிவு. அவர் அனைத்து மக்களுக்காக செய்யக்கூடிய அனைத்து பணிகளுக்காகவும் சேவைகளுக்காக நன்றி சொல்லி கொண்டாடும் நன்னாள்தான் இத்திருநாள். அவருக்காக ஒரு சில வரிகள் திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூறிய வரிகளை சொல்ல விரும்புகிறேன். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நமது பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று திரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூறிய வைர வரிகளுக்கு ஏற்றாற்போல் இன்று அண்ணன் அவர்கள் பதவியேற்கிறார். இன்று உலகம் முழுவதும் அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்து அன்னையர்களின் சார்பில் அவரை மனதார வாழ்த்தி அவருடைய அனைத்து பணிகளும் சிறக்க அவர் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அவருக்காக வள்ளுவன் எழுதிய ஒரு சில வரிகளையும் சொல்ல விரும்புகிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தான் பெற்ற பிள்ளையை சான்றோன் என உலகமே வியந்து பார்க்கும் அளவில் இன்று பதவியேற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சான்றோனை பெற்ற தாய் பெருமகிழ்ச்சி அடைகிறார் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த அன்னையர் அனைத்து அன்னையர்களின் சார்பில் அவரை சான்றோன் என வாழ்த்தி அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் சரித்திரம் படைக்க வேண்டும். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வந்த மாமனிதன் சிஎம் விஜய் அண்ணன் அவர்கள் அவரை மனதார வாழ்த்தி எல்லாமல்ல இறைவனை வணங்கி என்றும் அவர் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாமல்ல இறைவனை வணங்கி நன்றியோடு அவரை மனதார வாழ்த்துகிறேன். சுகந்தி ஜெரால்ட், சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.